சபையே, இதுக்கப்புறம் தான் உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க போகிற, நடக்க போகிற, பயணிக்க போகிற பாதைகளின் இருளை நீங்கள் பார்ப்பீர்கள். இதுவரைக்கும் பார்க்காத உபத்திரவங்கள், இதுவரைக்கும் பார்க்காத சவால்கள், இவைகள் எல்லாவற்றிலையும் ஆமென் இனிமே தான் கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். ஆனால் ஒன்று சொல்லுவேன், இதுக்கு முன்னால அசைத்து பார்த்த எந்த ஒன்றும் இதற்கு பின்பாக நீங்கள் பார்க்க போகிற சவால்களை உங்களை தொடக்கூட முடியாது, உங்களை அசைக்க கூட முடியாது. ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார், அவருடைய நிழல் உங்களுக்கு முன்னால போகும், அவருடைய மகிமை உங்களை பாதுகாக்கும். ஏன்னா இனி வரப்போகிற நாட்களில் உங்களை சந்திக்க போகிற உபத்திரவங்களுக்கு ஒன்று தெரிய போகிறது. யார் இவர்கள் என்றால், இவர்கள் முழுமையாய் அக்கினியில் புடமிடப்பட்டு, முழுவதுமாக சுத்தமாக்கப்பட்டு, முழுவதுமாக அக்கினியினால் பரிசோதிக்கப்பட்டு, இப்பொழுது எந்த சவால்கள் வந்தாலும் எதையும் நேர்முகமாய் கொடுத்து அவைகளை மேற்கொள்ளுகிற திராணி பெற்றவர்கள் என்று உபத்திரவங்கள் சொல்ல போகிறது, பிரச்சனைகள் சொல்ல போகிறது. ஆமென். இதுக்கு முன்னால ஒருவேளை பிரச்சனையை பார்த்து நம்ம சொல்லி இருக்கலாம், ஆஹா இந்த பிரச்சனை வந்துச்சுனா, இந்த போராட்டம் என்ன தேடி வந்துச்சுனா இதை எப்படி நான் மேற்கொள்ள போகிறேன் என்று அந்த பிரச்சனை குறித்து நான் பேசிக் கொண்டிருந்தேன். இனி பிரச்சனை சொல்ல போகிறது, இவனோடு நான் மோதினாலும் இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான் என்கிறதை நான் அல்ல, என்னை மோதுகிற, என்னை சந்திக்கிற வியாதி, பிரச்சனை, போராட்டம் சொல்லும்.